தொடர்ந்து மனவு வந்து கேட்போம். மதலை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா மதலையை தாருங்கள் வயிறெல்லாம் கொதிக்குது குதலை மொழிகள் கேட்டு கொஞ்சி கூளைந்திருக்க மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா பெற்ற நாளின் வரை பிள்ளைதனை காணாமல் மெத்த மனது நொந்து மெய்யோன் தளருதையா மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா மாலை பருவத்திலே வனத்தில் மயக்கமிட்டு கோலம் அடித்த வேத கோலாகல மாமுனியே மதலை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா வளர் பெற்ற நாள் முதலாய் 12 ஆண்டு வரை காலதிலகாமலே காட்டில் தவசிருந்தோம் மதலை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா ஓனே ஓரகமில்லை ஒரு மேரினே தஞ்சமில்லை மூணு நாலு காலம் வரை மூன்று தவசிருந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா சிங்கம் கரடி போலி தெரியும் வனத்தினோடே நங்கை மாறில் வேறும் நாடிதவசிருந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா இத்தனை நாளும் தவசிருந்து பின்னும் நாங்களும் தான் பெற்றனை மனு வயிற்றில் பிறந்து ஊதித்து வந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா முன்னிருந்த செல்வம் என்ன மோதோ சிறப்பு என்ன மண்ணுகந்த மதுமையை மறந்து கலியில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா ஆண்ட சிறப்பும் என்ன அருஞ்சுனையாடல் என்ன காண்டும் நிறைவேற்றுதற்கு களியில் ஊதித்து வந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்த துயில் நியாயம் என்ன கொண்டிருந்த விதி பயனோம் கூறுகளி மீதில் வந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா பொண்ணு பந்தல் அறமென்ன பூத்தொடைக்க சரமென்ன
முன்னரை தேவிட்டதேவோ மூண்டகனி மிதில் வந்தோம் மதலையே தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையே தாரும் ஐயா பந்தடிக்கும் வீரம் என்ன பைம்பொன் நிறமேடை என்ன குந்தடிக்க மாயுலையில் குதித்து பிறந்து வந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா கண்ணியழியும் முன்னே காதல் தனை பெற்றதினால் நின்று பிள்ளை பாராமலே நெடுக நடந்து விட்டோம் மதலையின் தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா கண்டு பிள்ளை தானிடைத்து கமல முக தொடனைத்து பெண்டேலோய் பல்கொடாமல் பெருக வனத்தில் சென்றோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா பாலிலகி நல்ல மீதும் பாலாய் சோரியுதையோ மாலகா எங்களோட மனக்கவலையை தீர்க்க மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா வண்ண நீரமது மக்களோட சாயலதோ கண்ணதிலே கண்டறியோம் கையதிலே தாருமையா மதலையின் தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா அங்கமெல்லாம் சொருதையோ ஆமி மேத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா மங்காத தெய்வகுல மக்கள் மேலும் ஏன் வழியும் சிங்காரமாக இப்போ சீக்கிரம் நீர் தாருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா மதலையும் தந்து எங்கள் மனச்சடவெல்லாம் மாற்றியும் குதலை தனக்கு இந்த குருமூடி சுட்டி தர்ம பதியுகம் அதிலே எங்கள் பாலுடி மன்னராக நிதமிருந்தரசியாள நின் மக்கள் தருவீர் என்றார். அம்மைமார்களுக்கு தான் பெற்ற குழந்தைகளுடைய அடையாளத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே பிள்ளைகளுடைய முகத்தை கூட இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது என்று அந்த அம்மைமார்கள் ஐயா இடத்தில் சொல்லுகின்றார்கள். பெற்ற நாள் இன்று வரை பிள்ளைகளை காணாமல் மெத்த மனது நொந்து வாடி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் ஐயா. எங்களுக்கு நிச்சயமா தெரியாது, உமக்குதான் எல்லாம் தெரியும். காரணம் என்ன? பெற்ற அந்த நேரத்திலேயே பிள்ளைகளை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்காக தவம் இருப்பதற்கு சென்று விட்டோம்.
ஒரு 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைக்கு நம்ம எவ்வளவு உரிமை கொண்டாடுகின்றோம். குழந்தை தவறான பாதையில் நடந்து விட்டது என்றால் அத்தனை செயல்களையும் சொல்லி தாய் தகப்பன் பட்ட பாடுகள் அனைத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி ஒரு கண்ணீரே நம்மை அறியாவது நம்முடைய கண்ணில் இருந்து வந்துவிடும். அப்படி 10 மாதத்திற்கே நம்முடைய மனம் இவ்வளவு வருந்துகின்றது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களாகிய 7 சான்றோர்களை இந்த தரணியில் படைத்து அனுப்பியது மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகள் அம்மைமார்கள் நின்ற இடத்திலேயே இரவு பகல் என்று ஒரு நாள் இடைவிடாமல் நமக்காக தவம் இருந்தார்கள். எதுக்காக? பிள்ளைகள் இந்த கலியுகத்தில் போய் பிறந்தால் நிச்சயமாக இன்பம் துன்பம் என்ற 2 நிலைகளிலும் அகப்பட்டு விடுவார்கள். கலி என்ற மாயை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். எனவே இந்த பிள்ளைகள் அனைவரும் இந்த உலகத்தை தாண்டி இனி வரக்கூடிய தருமயுகத்திலே எல்லோரும் ஒன்று போல சேர்ந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்காக அம்மைமார்கள் என்ன செஞ்சாங்க? 12 ஆண்டுகள் தவம் இருந்தார்கள். ஒரு பெண்ணால ராத்திரி தனியா ஒரு இடத்துல பயணிக்க முடியுமா? முடியாது. துணைக்கு யாரையாவது அழைத்து செல்வோம். ஆனால் பிள்ளைகளினுடைய நிலையை உணர்ந்து கொண்டு ஒரு காட்டிலே 7 அம்மைமார்களும் ஒருவர் முகம் இன்னொருவர் பாராமல் தனியாக தவம் இருக்கின்றார்கள். சிங்கம் கரடி புலி என்று அனைத்தும் அந்த வனத்தில் சுற்றி திரிந்த போதும் அதை நினைத்து பயம் கொள்ளாமல் பிள்ளைகளாகிய நமக்காக அம்மைமார்கள் தவம் இருக்கின்றார்களாம். அந்த தவத்தை எல்லாம் முடித்துவிட்டு பிள்ளைகளுடைய வழியிலேயே நாங்களும் பிள்ளைகளாக பிறந்து வந்திருக்கின்றோம், எப்படியாவது எங்களுடைய குழந்தைகளை எடுத்து தாருங்கள் என்று ஐயா இடத்தில் மறுபடியும் கேட்கின்றார்கள். அவர்கள் வளர்ந்த நிலையை நாங்கள் பார்க்கவில்லை. திருமணம் எப்படி நடந்து முடிந்தது என்று அதையும் நாங்கள் பார்க்கவில்லை. எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள், ஆண்ட சிறப்பு என்ன, அருஞ்சுனை ஆடல் என்ன, அனைத்தையுமே பார்க்காமல் இந்த கலியிலே உதித்து வந்திருக்கின்றோம். எனவே பிள்ளைகளுடைய வீரத்தை கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்ப குழந்தை பிறந்த உடனே எப்போ குழந்தை அப்படியே ஊர்வதற்கு ஆரம்பிக்காதா? எல்லாரும் ஆசைப்படுவோம். ஊர்ந்த பிறகு நடப்பதற்கு ஆசைப்படுவோம். எல்லாரும் நடந்த பிறகு ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டானா என்று அதையும் நாம் ஆசைப்படுவோம். குழந்தை வழக்கில் இருந்து அவர்களினுடைய வளர்வு நிறைகின்ற வரைக்கும் திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது கூட பெண்ணை ஒப்படைக்கின்ற பொழுது தாய் தந்தை என்ன செய்வாங்க? கண் கலங்குகின்றார்கள். எனவே அந்த நிலையில் எந்த ஒரு நிலையும் பார்க்காமல் நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே அது வரைக்கும் தருவீரா தரமாட்டீரா என்று கோபத்தோடு நெருங்கிய தாய்மார்கள் தங்கமணியே என்று ஐயா என்ன செய்றாங்க? கொஞ்சி பேசுகின்றார்கள். தவமணியே, நாங்கள் பெற்ற பிள்ளைகளை தந்து மங்காத தெய்வ குல மக்கள் 7 பேருக்கும் மேல்வழி தருமயுகத்தையும் தந்து சிங்காரமாக இப்பொழுது சீக்கிரம் தர வேண்டும் என்று சொன்ன உடனே அன்றைக்கும் உடனடியாக இந்த அம்மைமார்கள் இறங்கி கேட்ட பின்பு கூட ஐயா என்ன சொல்லுகின்றார் என்பதை வாசகத்தில் நமக்கு சொல்லுகின்றார். தருவீரன உரைக்கும் மட மாதே நீங்கள் சந்ததியை பெற்றிடத்தில் தயவாய் பாரும் பெருகியே வாழ்ந்திருப்பார் அங்கே சென்று பெற்றிடத்தில் பார்க்குகையில் உண்டு மங்கே மறிவீர்மை கேளாதே காட்டினோடு வளர்ந்திருப்பார் கண்டு கொண்டே திட்டம் சொன்னேன். சரிவீர்மை நெருங்காதே மடவிருளான் சந்ததியை தேடிவனான் செல்லுவீரே செல்லுவீர் என மொழிந்த தேனே கண்ணே
எங்களை நீர் பற்றி வந்து கொள்ளை வினை செய்தே நான் சுமந்து பெற்றேன் சுற்றகுலமானதை சான்று தன்னை இவ்விடத்தில் இப்போதே தருகிறானால் எழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே சந்தியிலே ஏற்றுவோம் என்ற மாதிரி கேளு தருவதுண்டோ உன் கடன்கள் தந்ததுண்டோ பந்தியணி உங்களோட பேச்சை நானும் பகருவேன் உங்களை பார் படித்து பேச முன்னிலை ஒரு தீட்டேன் ஓடி போங்கோ உலகனருள் அறிந்த காசிரிக்கலாகும் சிந்தனை கேடாகும் வரை நேர்க்க வேண்டாம் தேன்மொழியே மறுவிடம் போய் தேடுவீரே. அம்மைமார்கள் அழுது கேட்ட பிறகு கூட ஐயா ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கின்றார். பெற்ற இடத்துல போய் பாருங்க, சந்ததிகளோட வாழ்ந்திருப்பார்கள். என்கிட்ட வந்து கேட்பதற்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது என்று வனத்தில் போய் தேடிக் கொள்ளுங்கள். வனத்துல தானே பெற்று போட்டீர்கள். அதனால அங்க என்ன செய்யறாங்க, வம்மிசங்கள் பெருகி வாழ்ந்திருப்பார்கள், அங்கு போய் தேடுங்கள் என்று சொன்ன உடனேயே அம்மைமார்களுக்கு மறுபடியும் ஆதங்கம் வருகின்றது. இப்போ இந்த இடத்துல குழந்தை எடுத்து தரலனா சந்தியில் ஏற்றுவோம், ஊர் மக்கள் எல்லாம் பழிச்சு பேசுகின்ற அளவுக்கு கூட நாங்கள் கொண்டு செல்வோம் என்று சொன்ன உடனே ஐயா சொல்லுகின்றார், சந்தியில் ஏற்றுவோம் என்ற மாதே கேளு. தருவதுண்டோ முன் கடன்கள் தந்தது உண்டோ, பந்தி அளித்து உங்களுடைய பேச்சைனாலும் பகருவேன் உங்களை பார் பழித்து ஏச. இப்ப அம்மை மாற்ற ஐயா கேள்வி கேட்கல, நம்ம கிட்ட கேட்கிறார். எல்லாரும் என்னையே வசைப்பாடுறீங்களே, உங்களிடத்தில் ஏதாவது கடன் வாங்கி இருக்கின்றேனா? கொடுத்த கடனை திருப்பி கேட்பது போல பிள்ளைகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறீரே, என்ன பார்த்தா கடனாளியா தெரிகின்றதா அப்படின்னு ஐயா நம்ம கிட்ட கேட்கிறார். நம்மளும் அப்படித்தானே, கொடுத்து வச்சது மாதிரி. அவர் என்ன வட்டிக்கு ஏதாவது விடுகாரா? கிடையாது. எல்லாம் தீர்த்து தரல அப்படின்னா நடந்துச்சுன்னா போற்றுவோம், தலையில தூக்கி வைப்போம் ஐயா. ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னா இவரு தெரியும் இப்படிதான் பண்ணுவாரு. நம்ம தான் சரி 7 நாள் வந்து சுத்தி கொண்டிருக்கேன், ஒரு நாள் கூட இறக்கம் காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அதோட விட்டுருவோமா? அதுக்கப்புறம் கடவுளையே மாற்றக்கூடிய நிலை நமக்கு. இவரு சரிபட்டு வரமாட்டார், இனி வேற இடத்துக்கு போவோம். அங்கேயும் சரி வரல அப்படின்னா அடுத்தது எல்லாம் முடிஞ்சு அவரை கும்பிட்டேன் இவரை கும்பிட்டேன் எல்லாம் கும்பிட்டேன், இனி விதி என்ன நீ தெரிஞ்சுட்டு போட்டுன்னு கையை தூக்கி தூர போட்டுருவோம். அப்படிதானே? அதனால இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது நமக்கு வந்து கேட்கறதுக்கு அந்த நிலை இருக்கின்றதா அப்படின்னு கேட்கணும். ஐயா நம்மகிட்ட திருப்பி கேட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிதானே? வீடு கட்டுவோம், கெட்டும் போது ஐயா கூரை அமைக்கி தரதுக்கு வாக்கு தந்திருக்கிறாரு, அதனால கெட்டுவோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு பவுண்டேஷன்ல வந்து நிற்கும் போது கொஞ்சம் அப்படியே போகின்ற பொழுது இந்த வீடு மாதிரி கட்டுனா என்ன ஆசை நமக்கு வரும். பட்ஜெட் இங்க 5 லட்சம் தான் இருக்கும், ஆனா அங்க போடக்கூடிய ஆசை எப்படி இருக்கும், 10 லட்சத்துக்கு வந்து நிற்கும். இப்படிதான் வீடு போடணும். கடனை உடனே வாங்கியாவது என்ன செஞ்சிருவோம், வீடை கட்டி முடிச்சிருவோம். முடிச்ச பிறகு கடமை என்ன செய்வோம், வீட்டுக்கு அளவு உயர்ந்து நிற்கும். இப்ப யாருக்கு மேல தப்பு இருக்குது? நம்ம தான் நினைப்போம் இந்த டைல்ஸ் தான் எனக்கு வேணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு அடுத்தது ஐயா நீர் தான் சொன்னீர் வீடு கட்டதுக்கு, ஆனா இன்னைக்கு நான் கடத்துல விழுந்து கிடக்கேன், உமக்கு இறக்கம் இல்லையா கேட்டா சரியாகுமா? சரியாகாது. அதனால எதை கேட்க வேண்டுமோ அதை என்ன செய்வார் ஐயா, நடத்தி தருவார். நமக்கு கேட்காமலேயே நல்ல ஒரு கூரை, ஒரு கணவன் மனைவி என்ற வாழ்க்கை எல்லாம் இறைவன் நமக்கு நிச்சயித்து வச்சிருக்கிறார். எல்லாம் நம்ம தலையில எழுதியாச்சு. இனி கேட்பது என்னது, இனி ஒரு பிறவி இந்த உலகத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா இருக்குது, அதனால நாளைக்கு என்று வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். மருத்துவமனையில போய் பார்த்தா நித்தம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு
ஒரு நாளைக்கு உயிர் வாழ்றது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். சாப்பாடு கூட இறங்காது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வாழ்வதற்கு ஆசை இருக்கின்றதா என்றால், எப்ப ஐயா எடுப்பாருன்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஐயா நமக்கு இதெல்லாம் கேட்காமலே என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும். இது நமக்கு எழுதப்பட்டது. எங்க போனாலும் சரி ஐயா தரக்கூடியது நமக்கு தருவார். ஆனா தர்மீக வாழ்வு, இனி அழிவில்லாத வாழ்க்கை இறைவன் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். நம்மளோட நிறுத்திடக்கூடாது. எல்லாருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த தர்மீக வாழ்க்கையை தருவதற்காக நம்மளை எல்லாம் குடும்பமா ஒருங்கிணைத்து ஐயா அற்புதமாக நமக்கு உபதேசம் சொல்லி கொண்டு இருக்கின்றார். அதனால இறைவன்கிட்ட கோபப்படுகின்ற பொழுது அவருக்கு பண்டார கோலத்துல இருக்கிறார், எழுந்து வரமாட்டார். அதனால ஒரு நம்பிக்கை, என்னன்னாலும் சொல்லிவிடுவோம், அவர் கேட்கையா போறாரு. ஆனால் எழுந்து வருகின்ற பொழுது கண்ணுல என்ன இருக்குமா? சூரியனும் சந்திரனும் இருக்குமா. இந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. ஐயா கண்ணுல சூரியனையும் சந்திரனையும் கொண்டு வந்து நிறுத்தினா நம்ம எப்படி இருப்போம்? பஸ்பமாயிரும். இந்த உடல் அவரை பார்க்க முடியாது. அதனால அனைத்தும் எம்பெருமான் நமக்கு தருவது அப்படியே ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அப்படிதானே? ஒரு உயர் அதிகாரிகிட்ட போய் சண்டை போட்டு அவன் என்ன செய்வான்? அவன் ஒரு போன் காலில் முடிச்சிருவான். ஸ்டேஷனுக்கு போய் ஐயா சரி இருக்கட்டும், பொறுமையா விட்டுருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படியே போராடினாலும் நம்ம கிட்ட பணம் வேணும். அப்படிதானே? ஒரு கேஸ் நடக்கணும்னாலும் பணம் வேண்டும். அதனால இறைவன்ட்ட நம்ம விட்டுருவோம். அதனால இன்னையில இருந்து ஐயா கிட்ட என்ன செய்யக்கூடாது? கொடுத்தட வாங்குறது மாதிரி சண்டை போட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பள்ளியறையில போய் கண் கலங்கி நிற்பாங்க. ஐயா கிட்ட வந்து நீங்க கண் கலங்கி வேதனையை சொன்னா மட்டும்தான் தீர்த்து வைப்பார் என்பது கிடையாது. நம்ம அழுது முடிப்போம். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அழுகை நமக்கு தொடருமா? சாமி தோப்புல ஆரம்பிச்ச அழுகை பஸ் ஏறும் போது இருக்குமா நமக்கு?